அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் வர்சஸ் இங்கிலீஷ் அதில் பி ஃபார்ம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஈஸியாக கேட்டுடலாம். ஓகேவா? நீங்கள் அந்த இங்கிலீஷில் பேசணுன்னே அதிக விருப்பம் இருக்கவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஈஸியாக பேசிடலாம். வாங்க, முதல்ல என்ன கொடுத்துருக்கேன்? ஆர் யூ ஹாப்பி. அடுத்தது அதுக்கு ஹாப்பிக்கு ஆப்போசிட் என்னது? சேட். அப்போ ஆர் யூ ஹாப்பின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆர் யூ சேடுனா என்ன வரும்? அப்போ உங்களுக்கே தெரியும் என்ன இருக்கு? கவலையாக இருக்கீங்களா கேட்போம்ல சில சமயங்களில், அதுதான். அடுத்தது தேர்ட் என்னென்னா ஆர் யூ ஆங்க்ரி. ஆங்க்ரினா என்ன? கோபமாக. நீங்கள் கோபமாக இருக்கீங்களா அந்த மாதிரி இது. அடுத்தது ஆர் யூ ஹங்க்ரி. நீங்கள் பசியாக இருக்கீங்களா? ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் ஆறில் தான் இருக்கும். சின்ன சின்ன வேர்டை மாற்றின உடனே உங்களுக்கு சென்டென்ஸ் கிடச்சிரும். அடுத்தது ஆர் யூ ரெடி. ரெடி ஆகிட்டீங்களா? நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்போம்ல, ஆர் யூ ரெடி, அது மாதிரி. அடுத்தது ஆர் யூ டயர்ட். நீங்கள் சோர்வாக இருக்கீங்களா? ஓகேவா? பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். இதே கொஸ்டினை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கொஸ்டின் டேக் எழுதலாம். இப்போ இந்த ஸ்போக்கன் சும்மா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் டேக் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Thank you.